வணக்கம். வானவில் டிவி வழங்கும் இது பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. குழந்தை உள்ளமே கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளோட மழலை பேச்சும் சிரிப்பும் அவங்க துருதுருன்னு இருக்கிறத பார்த்து ரசிக்காதவங்களும் சந்தோஷப்படாதவங்களும் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் வரும். ஸோ இதனால பெற்றோர்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் குழந்தைங்களுக்கு வர மன ரீதியான பிரச்சனைகளை பற்றியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றியும் பேசதான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஸ்ரீவரமங்கை மேம். ஒரு சில குழந்தைங்க வந்து பசில் சால்வ் பண்ணாமல் எந்திச்சு போயிடுவாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படி கூட போகலாம், இல்லை கவனக்குறைவு அப்படின்னு கூட டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்கன்னு சொல்லிக்கலாம். இன்னொரு சில குழந்தைங்கலாம் ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. எந்த கேம்னா இருந்தாலுமே டக்கு டக்குன்னு போய் விளாடணும். அது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். அதான் சொல்லுவாங்களே, ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, எதை சொன்னாலும் டக்கு டக்குன்னு பண்ணிடுவான்ப்பா அப்படின்னு ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. அதுவுமே மனநல பிரச்சனையா? எக்ஸாக்ட்லி. அதாவது ADHD அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது. அதில் என்னென்னா we call it as attention deficit hyperactive disorder. முன்னாடி சொன்ன மாதிரி அட்டென்ஷன் இந்த குழந்தைங்களில் கம்மியாக இருக்கும், அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது நார்மலாகவே ஒரு குழந்தைனா துருதுருன்னு தான் இருக்கணும். ஆனால் அதுவே அந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை துருதுருன்னு இருக்கிற குழந்தை கூட நம்ம உட்கார சொல்லணும், ஒரு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடு அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தை உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிடணும். இதுதான் ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு டீச்சர் இருக்காங்க, எதனா சொல்லி தராங்க அப்படின்னா அப்போ அந்த குழந்தை உட்காந்து அதை கவனிக்கணும். இதுதான் குழந்தைங்களோட நார்மல் பிஹேவியர். இதுவே அந்த மாதிரி சமயத்தில் லைக் whenever they are expected to sit, அப்போ கூட அவங்களால உட்கார முடியாமல் ஒரு இடத்துல இருக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கையை பிடிச்சி நம்ம நிறுத்தினா கூட நில்லாமல் ஓடிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். அதுதான் நம்ம காம்பனண்ட் ஆஃப் ADHD அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ துருத்துருன்னு ஒரு சில குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் ஏஜ் வரைக்கும் ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்கல்ல, அதுவுமே மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா இல்லை அவங்க நார்மல் தானா? எதுவுமே வந்து நார்மல் அப்படின்றதும் இருக்குது. அதுதான் எப்போ பெத்தாலஜைஸ் பண்ணுவோம் ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டே டு டே லைஃப்பில் எதனா டிஸ்டர்பன்ஸ் வருது. இட் மெயின்லி இப்போ குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கூலில், அமாங் ஃபேமிலி மெம்பர்ஸ், அமாங் தேர் சோஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லாவே பேசிட்டு இருந்து திடீர்னு சைலண்ட் ஆகிடுறாங்க அப்படின்னா அப்போ தேர் இஸ் சம் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அம்மா அப்பா கிட்ட எல்லாமே ஓப்பன் அப் பண்ணுற ஒரு குழந்தை திடீர்னு ரொம்ப அமைதியாயிடுது, அதுக்குள்ளவே ஒடுங்கிக்குது அப்படின்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஸ்கூலில் நல்லா படிச்சுட்டு நல்லா புரிஞ்சு நல்லா ஆக்டிவாக இருக்கிற ஒரு குழந்தை திடீர்னு ரொம்ப அமைதியாயிடுது, கேம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிறதில்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா தென் இட் இஸ் அ ரெட் ஃப்ளாக். அதுக்கப்புறம் இந்த அட்டாச்மெண்ட் டிசார்டர்னு ஒன்று சம்திங் சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்க வந்து அட்டாச் ஆக மாட்றாங்க, அது ஒரு டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இன்னொருத்தங்க கூட கொஞ்சம் அட்டாச் ஆகலைனாவே அதுவுமே மனநல ப்ராப்ளமா? அதாவது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த வார்ம்த் யார்கிட்ட கிடைக்குதோ அவங்கக்கிட்ட ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க. அட் த சேம் டைம் இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து நான் எதுவுமே தப்பு ரைட்டுன்னு இதில் சொல்கிறதுக்கு இல்லை, பட் நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த மதர் வில் பி ஒர்க்கிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நானியோ இன்ஹவுஸ் மேடோ நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தைக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா கேர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் தருவாங்க, சாக்லேட்ஸ் தருவாங்க, ஏன்னா அந்த குழந்தை அமைதியாக இருக்கணும், அவங்களுக்கு தேவை, வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் அந்த குழந்தை அமைதியாக இருக்கும். இதுவே அம்மா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இது சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த குழந்தை யார்கிட்ட அட்டாச் ஆகும்? ஆப்வியஸ்லி கேர்டேக்கர் கிட்ட தான் அட்டாச் ஆகும். அப்போ அந்த ரோல் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஐ எம் மோர் டுவர்ட்ஸ் திஸ் பர்சன் தேன் மை ஓன் மதர். அப்படி வரும்போது அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தைக்கு ஒரு ரியாக்டிவ் ஃபார்மேஷன் வந்து அந்த அட்டாச்மெண்ட் டிஸார்டர் டெவலப் ஆகலாம். ஸோ இதுக்கான ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அந்த அம்மா உட்காந்து பேசுறது, இது சரி இது தப்பு அப்படின்றத அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறது. இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது? மோஸ்ட்லி சைல்டு டிஸார்டர்ஸ் எல்லாமே நம்ம லைக் ஒரு 1 to 6 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ 1 to 6 இயர்ஸ்க்குள்ளே we can easily identify. ஏன்னா அதுதான் அவங்களோட நார்மல் டெவலப்மெண்டல், அதாவது ஒரு மைல் ஸ்டோனாக அவங்க கடந்து வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வயசில் முகம் பார்க்கணும், 3 வயசில் பேசணும், அது ஸ்கூலுக்கு போய் மற்றவங்க கூட. இப்போ 4 இயர்ஸில் தே ஷுட் ஷேர் தேர் டாய்ஸ் வித் அதர்ஸ், 5 இயர்ஸில் தே ஷுட் ஜம்ப். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்ஸ்
மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தையோட வளர்ச்சி. ஸோ அதில் என்னென்ன குறைபாடுகள் எங்கெங்கே வருதோ அது எல்லாமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி தே டெவலப் டியூரிங் 1 to 6 years. இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே சொன்னீங்க பேரண்ட்ஸ் அவங்க கூட உட்காந்து பேசுறது தான் இது எல்லாத்துக்குமே க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்ட்டு. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டு ஸ்பெண்ட் டைம் ஆஸ் வி டிஸ்கஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய அதை பற்றி தான் பேசியிருக்கோம். அடுத்தது ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்தது அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே உங்களை நீங்கள் நுழைச்சிக்கிறது. ஒரு குழந்தை எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பஸ்ஸில் வரும்போது எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாமல் நீ எப்போவுமே இப்படி தான் சொல்வ, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அந்த குழந்தையோட கம்ப்ளைண்ட்டையோ இல்லை அது சொல்கிறதையோ இக்னோர் பண்ணாமல் அதை கேட்டு அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அதை செயல்படுத்தணுன்னாலே பாதி விஷயங்கள் கம்மியாகலாம். இப்போ நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ இந்த இக்னோர் பண்ணுற விஷயம், இப்போ ஒரு குழந்தை ஒன்று சொல்லும்போது அதை இக்னோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் சம் ட்ராமாஸ், இப்போ அவங்கள ஏதாவது ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா அது எந்த அளவுக்கு இந்த மென்டல் ஹெல்த் அவங்கள அஃபெக்ட் பண்ணும் குழந்தைங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள அந்த தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ இதே தான் த சேம் திங் ஹேப்பன்ஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ராமா. ஸோ அதே தான் குழந்தைங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இடத்துலேருந்து வர்ற ஒரு வயலன்ஸ், ஒரு பெயின், ஒரு எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். ஏன்னா அந்த வயசில் அந்த மெமரிஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கனவு தூங்கும்போது கனவாக வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். இல்லை அதே சிமிலர் சுச்சுவேஷன் இன்னொரு இடத்துலேருந்து ஒரு அப்யூஸ் வரும்போது அப்போ அது கனெக்ட் ஆகி இன்னும் பயம், பதட்டம், டிப்ரெஷன் இதெல்லாம் காஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் அவங்க தன்னையே செல்ஃப் கார்ட் பண்ணுறது மூலமாக ஐசோலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா தென் இட் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். ஸோ தட்ஸ் ஹவ் ஒரு ஈவெண்ட் வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் கூட ரிலேட் ஆகும். மேம், இப்போ நிறைய மென்டல் டிசார்டர் சொன்னீங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் டிசார்டர் வர குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும்? ஸோ சில சேஞ்சஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுட்ருக்க குழந்தை வந்து திடீர்னு நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், இல்லை நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அண்ட் சில சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வயிறு ரெடி ஆவாங்க, ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு வயிறு வலிக்குது, திடீர்னு எனக்கு வந்து ஏதோ ஒரு வழி சொல்லி அழுகிறது, ஸ்கூலை கட் பண்ணுறது. அண்ட் ஸ்பெசிஃபிக் அதாவது சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டடான விஷயங்கள் கூட பண்ணாமல் இருக்கிறது, எதுலேயுமே இன்வால்வ் ஆகிக்காமல் தனியாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறது, கத்துறது, கோவப்படுறது, அடம் பிடிக்கிறது, அழுகிறது. ஸோ இது எல்லாமே அப்போனா அந்த அதாவது பட் இது எல்லாமே பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தொடர்ந்து ஒரு 3-4 நாள் இல்லை ஒரு வாரத்தில் ஒரு குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 நாளைக்கு மேலே ஸ்கூல் கட் பண்ணுறாங்க அப்படின்னா then it is something serious and it needs to be evaluated. இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன டிசார்டர், ஒரு சில குழந்தை ஆன்சைட்டி இருக்குது, இல்லை படிக்க மாட்டாங்க, அதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக அதான் நான் சொல்கிறேன். இப்போ ஆட்டிசம், ADHDலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ். அதுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் க்யூர் அப்படின்றது கிடையாது. பட் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கர்டைல் பண்ணலாம் நம்ம. பட் இப்போ இந்த மன அழுத்தம், பதட்டம், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஏன்னா எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ரூட் காஸ் இருக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு பதட்டம் வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அது ஏதோ ஒரு பர்சன் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ நம்ம அங்கே கட் ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்போ இந்த சிம்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பிஹேவியரல் சேஞ்சஸ். இப்போ பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு வி ஹாவ் சம்திங் கால் டோக்கன் எக்கானமி. அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கணும் ஒரு குழந்தைய அப்படின்னா ஒரு ரிவார்ட் தருவோம்ல, ஒரு ஸ்டார் தர்றதோ, ஒரு ஸ்டிக்கர் தர்றதோ. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு தேவையான பிஹேவியர்ஸ், குழந்தைக்கான நல்ல பிஹேவியர்ஸை நம்ம அதை பண்ண சொல்லி இன்டியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால we can cure it. இப்போ மேம், இப்போ காமனாக நிறைய ப்ராப்ளம்ஸ் மென்டலாக வருது, அதை பற்றி சொன்னீங்க. இப்போது அஞ்சலி படம்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அது அந்த படத்தால் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு குறைபாடு குழந்தைங்களுக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ இந்த மூளை வளர்ச்சி குறைபாடுன்றது நம்ம குழந்தைங்கள்லேயே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்ம தனித்தனியாக சில டிஸார்டர்ஸ் பார்த்தோம்ல, இது எல்லாமே நமக்கு இந்த மூளை வளர்ச்சி குறைபாடோட அசோசியேட் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டிசம் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 60 to 70% ஐடி இருக்கிற சான்ஸ் இருக்குது.
ADHD இருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கும் ஐடி இருக்க சான்ஸ் இருக்கு. சில சமயம் சில சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளரும் போதே அந்த மூளை வளரும் போதே சில கனெக்ஷன்ஸ் இந்த நரம்பு ப்ராப்ளம்ஸ்னால வர்ற ஒரு சிண்ட்ரோம்ஸ்லாம் இருக்கும், அதுலேயும் ஐடி கேன் பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படின்றது இருக்கும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மைல் ஸ்டோன்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். மைல் ஸ்டோன்ஸ் மொத்தம் 4 வகையாக பிரிப்போம். அதாவது அவங்களோட மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ், சென்சரி மைல் ஸ்டோன்ஸ், கம்யூனிகேஷன், இன்ட்ராக்டிவ் மைல் ஸ்டோன்ஸ், வாய்ஸ் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய மைல் ஸ்டோன்ஸாக பிரிப்போம். ஸோ இந்த எல்லா டொமைன்ஸ்லையுமே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனால் அந்த குழந்தைய நம்ம மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை, அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி சைல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயே ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஏன்னா இப்போலாம் சொல்கிறேன், இப்போ நிறைய ஸ்கேன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஹார்ட் வீக்காக இருக்குனாலுமே முன்னாடியே சொல்லிடுறாங்க. அது மாதிரி இப்போ பிரெயின், அதாவது மூளை குறைபாடு இருக்குன்னா முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா அதை? ஆக்சுவலி ஐடி இந்த குழந்தைக்கான ஐக்யூ லெவல், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஐக்யூ லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் அந்த குழந்தைய நம்ம இன்டெலெக்சுவலி டிசபிள்னு சொல்லுவோம். அதை வந்து ப்ரெக்னன்சி டைமில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி ஒரு சிண்ட்ரோமில் அந்த ஐடி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும். அப்போ அந்த டவுன் சிண்ட்ரோமோட மார்க்கர்ஸ் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சில டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அனாமலி ஸ்கேன் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். 10 to 13 வீக்ஸில் ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் மார்க்கர் அப்படின்றது இருக்குது, நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த டவுன் சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம அசோசியேட் பண்ண முடியுமே தவிர டைரெக்டாக ஐடி இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ ஒரு வேளை குழந்தை பிறந்துருச்சு, இப்போ அந்த குழந்தைய எப்படி ஒரு டெய்லி அப்படி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கவுன்சிலிங்லாம் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயத்த புரிய வைக்கணும். அதாவது அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மி. ஒரு நார்மல் குழந்தை, அதாவது ஒரு மூளைத்திறன் முழுசாக இருக்கிற ஒரு குழந்தையும் இந்த குழந்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணுறதுன்ற விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த குழந்தையும் கம்பேர் பண்ணால் இந்த குழந்தைக்கு அந்த புரிதல் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணணும்னு ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ட்ரெஸ் போட்டுக்கணுன்றது ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயன்றது இந்த குழந்தைக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதில் பேரண்ட்ஸ்க்கு மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த குழந்தைய ஃபுல்லாக டிபெண்ட்டாக இல்லாமல், அதாவது ஒருத்தங்களை சார்ந்து இல்லாமல் ஓரளவுக்கு அந்த குழந்தை செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது செமி டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்றாட லைஃப்பில் தன்னோட இந்த பேசிக் நெசசரி வேலைகள், டே டு டே ஆக்டிவிட்டீஸை அது பார்த்துக்கிற மாதிரி அந்த குழந்தைய நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்ற புரிதலை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம தரணும். அட் த சேம் டைம் அடுத்த விஷயம், இது ஃபுல்லி க்யூரபிள்ன்றது கிடையாது. ஆனால் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இரிட்டேஷன், கோபம், இல்லை இந்த புரிதல் தன்மையினால் வர்ற இந்த படிப்பு கம்மியாக இருக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கர்டைல் பண்ணலாம் அப்படின்ற புரிதலும் பேரண்ட்ஸ்க்கு நம்ம தரணும். சம்டைம்ஸ் சில குழந்தைங்க ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சில டொமைன்ஸ் மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா அந்த ஒரு ஃபீல்டில் மட்டும் அந்த குழந்தைகளுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா அந்த ஒரு ஃபீல்டில் அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணோன்னா மேபி இட் கேன் சர்வைவ் இன் த வேர்ல்ட். ஸோ அதுக்கான கவுன்சிலிங்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தருவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நிறைய ஸ்பீச் தெரப்பி கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். இப்போது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் மையங்கள், அதாவது கவர்மெண்ட் சென்டர்ஸ்னு இருக்கும்ல, அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா? டெஃபினெட்லி. ஐ மீன் த இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் காட் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்றது. அது தமிழ்நாடுலையும் நம்ம ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வி ஹாவ் அ டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். அதுக்கு கீழே வி ஹாவ் சர்டைன் ஸ்கூல், சர்டைன் சென்டர்ஸ் பீங் என்ரோல்ட். ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் கிஃப்டட் சில்ட்ரனுக்காகவே வி ஹாவ் தோஸ் ஸ்கூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலே பார்த்தீங்கன்னா there's பாலவிஹார் இன் கீழ்பாக், இந்த மாதிரி நிறைய நீங்கள் இஃப் யூ ஜஸ்ட் கூகுள் யூ வில் கெட் த நேம்ஸ் ஆஃப் த ஸ்கூல். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பேசிக்கானா, அந்த குழந்தைக்கு, அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற லெசன் பிளான், அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற பிளான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக நமக்கு பீரியட்ஸ் வரும்ல, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் அப்படின்னு இல்லாமல் அந்த குழந்தைக்கு
ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதே அந்த குழந்தைக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஒரு மாதம் 2 மாதம் அந்த குழந்தைக்கு அதில் மட்டுமே நம்ம ட்ரைனிங் தருவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு குழந்தை 1-to-1 ஃபோக்கஸ் தெரப்பின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்கூல்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தீஸ் ஸ்கூல்ஸ் ஆர் வைட்லி அவைலபிள் இன் தமிழ்நாடு, ஈவன் இன் சென்னை. இப்போ அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் உங்களுக்கு டெய்லி, ஏன்னா டே டு டே லைஃப் அவங்களுமே லீட் பண்ணணும் போது அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு ட்ரெயின் பண்ணுவாங்க? ஸோ நம்ம அந்த மாதிரி ஸ்கூல்ஸோட கான்செப்டே என்னன்னா காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ் தரமாட்டோம் அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ற விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம பிரிப்போம். அந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை சிம்பிள் டாஸ்க்ஸாக பிரிப்போம். ஸோ ஒரு ஸ்டெப்பையும் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு 1 week 2 weeks based on the IQ level of the child and அது எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்றதை பொறுத்து அதை ஒரு விஷயத்தையும் பிரித்து ட்ரெயின் பண்ணுறதுனால the child will be able to understand, comprehend at the same time. அது என்ன நார்மல் சைல்டோட கம்பேர் பண்ணால் அது கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்டிவேட் ஆகும், கொஞ்சம் புரிதல் தன்மை கம்மியாக இருக்கும். பட் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணுவோம். பேரண்ட்ஸ்க்கும் சரி இந்த சொசைட்டிக்கும் சரி ஒரு அட்வைஸ் மாதிரி இந்த மாதிரி கிஃப்டட் சில்ட்ரனை எப்படி பார்க்கணும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுது. நிறைய இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி தீஸ் சில்ட்ரன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி IQ level less than 40 இருக்குது அப்படின்னா அந்த பசங்களுக்குலாம் அந்த கவர்மெண்ட் இட் செல்ஃப் ப்ரொவைட்ஸ் அரவுண்ட் 1,500 to 2,000. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கிவிங் டு ஈச் ஸ்பெஷலி கிஃப்டட் சைல்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேடி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் மெயினாக பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது. அட் த சேம் டைம் ஐ யூஸ் டு டெல் டு ஆல் மை பேஷண்ட்ஸ் ஹூவர் கம்ஸ் வித் திஸ் இஷ்யூஸ். அதாவது நம்மளால் எவ்வளோ கஷ்டத்தை தாங்க முடியுமோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து கடவுள் தருவார். ஸோ தாங்கிக்கக்கூடிய மக்களுக்கு தான் அது இருக்கும். ஸோ யூ வில் நீட் சப்போர்ட், யூ வில் டெஃபினெட்லி நீட் சப்போர்ட். அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் மல்டிபிள் பிளேசஸ் ஓப்பன் ஃபார் கவுன்சிலிங், therapy sessions and psychiatric help. So approach everyone so that you will make the child's life easier. குழந்தைங்க ஒரு குடும்பத்தோட சொத்து மட்டும் இல்லை, ஒரு சமுதாயத்தோட சொத்தும் கூட. அந்த குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது பெற்றோர்கள் மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியோட கடமையை கூட. அவங்களோட உடல்நலம் மட்டும் இல்லை, மனநலமும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் நம்ம. ஸோ அதுக்காக டாக்டர் இன்னைக்கு சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்கள் தேவிப்ரியா, இது உங்கள் பேசும் நேரம்.